நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல 2 பேர் சைக்கிள் ஓட்டிட்டு போனாங்க. ஒருத்தனோட சைக்கிள்ல எல்லா சைக்கிள்ல இருக்கிற மாதிரி வட்ட வடிவத்துல டயர் இருந்துச்சு. ஆனா அடுத்த சைக்கிள்ல சதுர வடிவத்துல டயர் இருந்துச்சு. சதுர டயர் சைக்கிள்காரனால அந்த சைக்கிளை ஓட்டவே முடியல. அவன் எவ்வளவோ முயற்சி பண்ணனான், அவனால முடியல. வட்ட வடிவத்துல டயருள்ள சைக்கிளை ஓட்டுனவன் எந்த முயற்சியும் இல்லாம எளிதா அவன் சைக்கிளை ஓட்டுனான். கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் நிலப்பரப்ப மாத்துனாங்க. அகலமான படிக்கட்டுக்கு போனாங்க. சதுர டயர் சைக்கிள்காரன் அதிக முயற்சி எடுக்காமலே அவன் சைக்கிளை எளிதா ஓட்டுனான். ஆனா வட்ட டயர் சைக்கிள்காரனால ஓட்ட முடியல. நம்ம வாழ்க்கையிலையும் இப்படித்தாங்க நடக்குது. பலர் தங்களுக்கு சாதகமான துறை எதுன்னு தெரிஞ்சுக்கிடாம தங்களுடைய முழு வாழ்க்கையையும் தொலைச்சுக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில தோல்வி அடைஞ்ச உடனே நாம அறிவாளி இல்ல, நாம திறமசாலி இல்லன்னு நினைக்கிறாங்க. இல்லீங்க, ஆண்டவர் படைப்புல எல்லாருமே திறமசாலிகள் தான். நாம சரியான இடத்துல இல்ல, அதுதான் பிரச்சனை. அது தெரியாம வாழ்க்கையில நாம அலமோதிட்டு வர்றோம். அவன் பிசினஸ் நல்லா ஓடுதே, எனக்கு ஏன் ஓட மாட்டேங்குது? அவனுக்கு நல்லா பிராக்டிஸ் இருக்குதே, எனக்கு ஏன் இல்லன்னு அடுத்தவங்கள பார்த்து நம்ம வாழ்க்கைய நிர்ணயிக்க வேண்டாம். தவறான இடத்துல இருந்துகிட்டு ஒரு படி முன்னாடி வச்சா 2 படி பின்னாடிதான் போவோம். இன்னைக்கே ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நீர் எனக்காக வைத்திருக்கும் வழி எது என்பதை காண்பியும்னு கேளுங்க. அவர் சொல்றத கேளுங்க. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு அவர் காட்டும் பாதையில நம்முடைய சைக்கிள்ல ஈஸியா முன்னேறுவோம்.